ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது என்ற எல்லா விதமான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சுட நமது ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2024 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் நமது இந்திய அரசானது குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைதுங்க. மேலும் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளது. குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள கஜகேசரி யோகம் கூட இன்னைக்கு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தனலாபம் அதிகரிக்கும். அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். பண வரவுகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் இழுபறிகள் இருக்கலாங்க. அதனால கொஞ்சம் பொறுமை தேவை. நீங்கள் காலதாமதமாக சில வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் இருக்குங்க. குறிப்பாக வியாபார ரீதியாக நல்ல தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பொறுத்து வேலை செய்யுங்க. அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக உங்களை நம்பி சில போஸ்டிங் தருவாங்க, அதை ஏற்றுக்குங்க. இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சமுதாய பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதனால கெத்து கூடக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். அலுவலகத்திலும் சரி உங்கள் சமூகத்திலும் சரி நீங்கள் நல்ல ஒரு அந்தஸ்தோடு இன்னைக்கு செயல்படுவீங்க. பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சி மற்றும் பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. செல்வ செழிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. எந்த ஒரு வேலைகள் நீங்கள் செய்தாலும் சரிங்க, எந்த செயல்பாடுகளையும் நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவதன் மூலமாக அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. எனவே நிதானத்தை செயல்படுங்கள். இப்பொழுது உங்கள் வீட்டில் திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணமாகும், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமண முயற்சிகள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இப்போ திருமண தடை விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. எனவே அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆனால் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுங்க, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. உங்கள் வேலைகளை நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அலட்சியம் இல்லாமல் கவனக்குறைவு இல்லாமல் நீங்கள் செயல்படும் போது இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். ஸோ சிந்தித்து செயல்படுங்கள், நிதானித்து செயல்படுங்கள். வெற்றிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்கள் துறையில் யாரெல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி இன்டர்நெட் சம்பந்தமான பணிகள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக இருக்கும். நல்ல தனலாவும் நல்ல மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல நிம்மதி கிடைக்குங்க. இப்பொழுது உங்கள் வண்டி வாகனங்கள் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகலாம். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நல்ல ஜெயமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து போகணுங்க. உங்கள் மனம் கவர்ந்த காதலரின் மாறுவிட்ட சில நடவடிக்கைகள் மூலமாக உங்களது மூடு கெட்டு போகும். அதனால கொஞ்சம் நீங்கள் ரொமான்ஸ் உறவுகளில் கொஞ்சம் இழுபறியான சூழல் ஏற்படலாங்க. கொஞ்சம் பொறுத்து போங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறுங்க. இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன அவுட்டிங் போகலாங்க. சந்தோஷமாக வெளியில் நீங்கள் அவுட்டிங் போவதன் மூலமாக நல்ல சந்தோஷமான ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி உங்களுக்கு தாராளமாக சேருங்க. இன்றைய தினம் ஏதாவது சந்தேகமான நிதி விவகாரங்களை எங்கேயுமே மாட்டிக்கக்கூடாது. அதனால் பணம் சம்பந்தமான விஷயங்களில் சந்தேகம்னு ஒன்று வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்தால் அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் குழந்தைகள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர காத்திருக்காங்க. எனவே குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் நீங்கள் ஆஃபீஸில் காலையில் போனதுலேருந்து
ஈவினிங் வீடு திரும்புற வரைக்கும் நல்லா உற்சாகமாக செயல்படக்கூடிய புத்துணர்வான ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவது இன்னைக்கு நல்லது. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையவும் உங்களுக்கு நண்பருடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சமுதாய நலனில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான செயல் ஒன்றை செய்து முடிக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் மற்றும் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. சொந்த பந்தங்கள் திடீர்னு வருகை தரதுனால உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். எனவே உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. திருமண மாணவர்கள் இன்றைய தினம் பொறுத்து போகணுங்க. தேவையில்லாத காரணத்துக்காகலாம் உங்கள் வாழ்க்கை துணைகளை போயிட்டு நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிம்மதி கெட்டு போகும். அதனால நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. இந்த தினம் இல்லற வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அது உங்கள் கையில் தாங்க இருக்கு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க. லைட் எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் சில காரியங்கள் இழுபறியாக முடியுங்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து போங்க. இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க. பயணங்கள் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கொஞ்சம் உங்கள் சிந்தனைகளை தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையும் நீங்கள் சிந்தித்து யோசித்து மேற்கொள்ளணுங்க. அதன் மூலமாக தான் நன்மைகள் உண்டு. கவனக்குறைவாக இந்த வேலையை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க. அலட்சியம் இல்லாமல் வேலை பாருங்கள். இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணிகளில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆயிலம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கவர்மெண்ட் வழியில் நல்ல பெனிஃபிட் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க. இன்டர்நெட் சம்பந்தமான பணிகளாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருவாங்க. உங்கள் குழந்தைகள் அவருடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை வளம் சிறப்பாக மேம்படும். ஜெயமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.